வணக்கம். சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை. இப்போ அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இறந்த வீரர் மாவீரன் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் நவீன் தேவர் அவர்களுக்கு திமுக கவர்மெண்ட் அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த 3 லட்ச ரூபா பத்தாது. திமுக கவர்மெண்ட்டு அந்த குடும்பத்துக்கு வேறு யாருமே கிடையாது. அந்த பையன்தான் ஒரு பையன். அந்த பையன் ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சாதான் அந்த குடும்பத்துக்கு அன்றாட சாப்பாடே. அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா வயசானவங்க, ஒரு தங்கச்சி இருக்குது. அதனால் அதை கருத்தில் கொண்டு 2 பெண்கள் இருக்காங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கு வாழணும். அதை கருத்தில் கொண்டு திமுக கவர்மெண்ட்டு அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா பணமும் அந்த இறந்தவருடைய தங்கைக்கு ஒரு அரசு வேலையும் வழங்கணும்னு சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தன் காட்சி விற்கிற கள்ளச்சாராயத்தை குடித்து ஒருத்தன் இறந்தானா 10 லட்ச ரூபா கொடுக்குற கவர்மெண்ட்டு இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை இளைஞர் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டில் இறந்தால் 3 லட்ச ரூபா கொடுத்து இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தையே இந்த திமுக கவர்மெண்ட்டு கேவலப்படுத்துகிறாங்க. இதுவே ஒரு தலித் இளைஞராக இருந்திருந்தால், அந்த ஜல்லிக்கட்டில் இறந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அறிவிச்சிருப்பாங்க. 1 கோடி ரூபா அந்த வீட்டுக்கும், அந்த வீட்டில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலையும் வழங்குறோம்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இதிலிருந்தே முக்குளத்தூர் சமுதாயம் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். இந்த திமுக கவர்மெண்ட்டு நம்ம சமுதாயத்து மேலே எவ்வளோ ஒரு வன்மத்தோடு இருக்குது அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்கள். எதனால் இந்த திமுக கவர்மெண்ட் இவ்வளோ வன்மத்தோடு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் ஒரு பரதேசி நாய், தெருவில் தெரிகிற நாய், ஒரு நாய் செந்தில்னு ஒருத்தன் திருநெல்வேலியில் இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி பேசினான். இன்னையோட 47 நாள் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் இந்த திமுக கவர்மெண்ட்னால் அவனை கைது பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அவன் முன்ஜாமீனுக்கு மதுரை ஹைகோர்ட்டில் போராடிக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை, ஒரு வாரண்டுக்கு தேடப்படும் குற்றவாளியை இமாச்சல பிரதேசில் போய் கைது பண்ணிட்டு வர்ற போலீஸு ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த செந்தில்ன்ற ஒருத்தனை கைது பண்ணவே முடியலைன்னு தெரியல. அதனாலேயே திமுக கவர்மெண்ட்டு மேலே முக்குளத்தூர் சமுதாயத்து மக்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையே போச்சு. வேணா நினைக்கலாம், அந்த மாதிரி எங்கள் கூட ஒரு சில அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு. யார் ஒன்றும் ஆகப்போறல. 26 எலெக்ஷனில் 2026 முக்குளத்தூர் சமுதாயம் ரொம்ப சிந்தனையோடு ஓட்டு போடணும். இதை சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.